ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த மாதம் நம்முடைய சபையிலே கர்த்தர் எழுப்புதலின் மாதமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் கடந்த வாரத்தில் நம்மோடு பேசினார், பெத்தேலுக்கு திரும்புவோம். ஆண்டவர் நம்மை அழைத்த அந்த உன்னத நோக்கத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவரை சந்திக்கிற அந்த இடத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். ஆதி அன்புக்கு நாம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றிவிட்டு ஆண்டவரிடத்தில் நாம் திரும்பும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறார். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார், வாழ்க்கையில மாற்றங்களை தருகிறார், சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று பல காரியங்களை நான் உங்களோடு பேசினேன். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவராக. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள், எழுப்புதல் வர வேண்டும். இந்த கடைசி நாட்கள் எழுப்புதலின் நாட்களாக இருக்கிறது. ஆண்டவர் திருச்சபையை மறுபடியும் தேவன் தம்முடைய திட்டத்துக்கு நேராக அவர் அழைக்க விரும்புகிறார். எழுப்புதல் என்றால் என்னவென்று சொன்னால், தேவன் ஜனங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு செயல்தான் எழுப்புதல். பரிசுத்தத்துக்கு நம்மை மறுபடியும் கொண்டு வருகிற ஒரு செயல், ஆதி அன்புக்கு நம்மை புதுப்பிக்கிற ஒரு செயல், நம்மை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டுகிற செயல்தான் இந்த எழுப்புதல் என்கிற பரிசுத்த ஆவியானுடைய செயல். ஹல்லேலூயா. You know, revival is a sovereign work of God in which he awakens his people, restores holiness and renews passion and also advances his kingdom. நம்மளமாக கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வாராக. இன்றைக்கும் எழுப்புதலுக்கான ஒரு மைய வசனம் வேதாகமத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னோடு கூட 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்டேன், ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து முடித்த பிற்பாடு ஆண்டவர் அங்கே சாலமோனோடு கர்த்தர் பேசுகிறார். தேசத்தில் எப்படி சேமம் உண்டாகும், குடும்பங்களில் எப்படி சேமம் உண்டாகும், ஒரு ஆவிக்குரிய மாற்றங்கள் எப்படி உண்டாகும் என்று சொன்னால் இந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். இந்த வசனத்தை பல முறை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் அப்படியே நான் நெகட்டிவாக இந்த காரியத்தை நான் சொல்லி உங்களோடு பேச விரும்புகிறேன். எழுப்புதலுடைய எதிரிகள் என்ன? வாட் ஆர் தி எனிமீஸ் ஆஃப் ரிவைவல்? எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? வாட் ஆர் தி அப்டக்கிள்ஸ் ஃபார் ரிவைவல் என்பதை குறித்து இந்த வசனத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். ரிமூவிங் தி அப்டக்கிள்ஸ் தட் ஹிண்டர் காட்ஸ் ரிவைவல். எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டும். ஹல்லேலூயா. 4 காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 4 enemies of revival. எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற, எழுப்புதலுக்கு எதிரியா இருந்து செயல்படுகிற 4 காரியங்கள் என்ன? அவைகளை நம்முடைய வாழ்க்கையில மேற்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் உண்மையான ஒரு எழுப்புதலை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. கடைசியா முடிக்கும் பொழுது பாசிட்டிவாகவும் இதெல்லாம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில எழுப்புதல் நிச்சயமாகவே உண்டாகும் என்கிற காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எழுப்புதலின் எதிரிகள், the enemies of revival. முதலாவதாக இதில் யாரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஹல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். சபைக்குள்ளாக தான் அந்த எழுப்புதலுக்கு தடையான காரியம் இருக்குது. சபையும் தேவ பிள்ளைகள் தான் எழுப்புதல் பெற வேண்டும். சபைக்குள்ளாக தான் இந்த எதிரிகள்லாம் உள்ள ஒளிஞ்சு உட்கார்ந்து இருக்குது. அதெல்லாம் நீக்கணும். ஹல்லேலூயா. அதை நம்ம விட்டு அகற்றி போட வேண்டும். முதலாவது எதிரி என்னன்னு சொன்னா, இங்க போட்டிருக்கு தங்களை தாழ்த்தி அப்படின்னு போட்டிருக்கு. தாழ்மை எதிரி கிடையாது. எது எதிரி? அப்போ பெருமை ஒரு எதிரி. The first enemy of revival is pride. பெருமை, அகந்தை. இவை நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது. ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியாது. We have to deal with this sin of pride. இந்த பெருமை என்கிற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ள வேண்டும். அவைகளை அதை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றி போட வேண்டும். பரலோகத்தில் பெருமை உள்ள பூந்துருச்சு. எங்கன்னா முதல்ல பிசாசு, தூதர்கள் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அங்கே லூசிபர், அங்கே விடுவெளி மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 14ஆம் அதிகாரம் ஏசாயால நீங்கள் வாசிக்கும் பொழுது
அதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலின் மகனாகிய விட்டுவெளியே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுக்குள்ளாக ஒரு பெருமை வந்து விட்டது. ஆண்டவர் சகல ஞானம், கிருபை, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தந்து படைத்திருந்தார். ஆனால் நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தை வரைக்கும் வாசிப்பீங்கன்னா, அவன் நான் இதை செய்வேன் என்று 5 காரியத்தை சொல்லுகிறான். ஒன்று, நான் வானத்துக்கு ஏறுவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், கடவுளுக்கு ஒப்பமாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் இதெல்லாம் இப்படி செய்வேன் சொன்னால அங்கிருந்து விழுந்த ஆள் தான் பிசாசு. அல்லேலூயா. அங்கிருந்து விழுந்தவன் பிசாசு. ஆண்டவர் எதிர்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரிய வேதத்தில் பெருமை. அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பெருமை எப்பொழுதுமே நம்மை கீழ் நோக்கி நம்மை கொண்டு செல்கிறது. பெருமை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது அழிவின் பாதையிலே அது கொண்டு செல்கிறது. எங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், அழிவுக்கு முன்னானது என்னது? இப்போ அகந்தை அப்படின்னு ஒன்று வந்துருச்சாலே என்ன வருது பின்னாடி? யானை வரும் அப்படின்னு சொல்ற, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும், பெருமை வரும் முன்னே. எது பின்ன வரும்? அழிவு வரும் பின்னே. கொஞ்சம் பெருமை வந்துட்டாலும் பின்னாடி பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே we need to deal with that. பெருமை யாருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் பெருமை என்ன பண்ணிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்குது. அந்த பெருமை மேன் பை நேச்சர் இஸ் ப்ரவுட். நமக்குள்ளாக என்ன இருக்குது? நமக்கு ஒரு பெருமை இருக்கதா செய்யுது. ஆனால் அது உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பெருமை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பலவிதமான பெருமைகள் இருக்கிறது. பெருமை ஒரு மனுஷன் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? பேச்சிலே தெரிஞ்சிடும். அப்படி தானே? அவன் பேச தன்னை குறித்து என்ன பண்ணுவாங்க? பேசுவதை நம்ம பார்க்குறோம். இப்படி அவர்களை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். சில காரியங்களை சொல்ற பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பெருமை கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். pride refuses to listen. மற்றவங்க சொல்றதே கேட்காது. நான் சொல்றேன் கேளு அப்படிங்கும். என்னது? புருஷன் சரி மனைவியா சரியா, நான் சொல்றதை கேளு, மற்ற எல்லாம் இவங்க மற்றவங்க சொல்ற கேட்க மாட்டாங்க. பெருமை, அவங்க ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்கடா, அவங்கள்ட்ட பெருமை இருக்குன்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லை, என்னை எல்லாம் பார்க்கணும், என்னாலும் என்ன பண்ணணும், பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே நமக்குள்ள பெருமை இருக்குது. நன்றி இல்லை நம்மள்ட்ட அப்படின்னா பெருமை இருக்குது. pride is not thankful. பெருமை சரி செஞ்சுக்காது. சரி செஞ்சா என்ன பண்ணா, இவர் என்ன நம்ம சொல்றது அப்படின்னு என்ன பண்ணா கேட்கும். பெருமை மற்றவர்கள் சொல் பேச்சு அது கேட்கவே கேட்காது. அது மற்றவர்களை குறை சொல்லி கொண்டுதான் இருக்கும். தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். பலவிதமான பெருமைகள். வேகமாக நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் அப்புறம் தனியாக நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க வாசிங்க பாருங்க. pride of self, சுய பெருமை. அதாவது அது என்ன சொல்லுனா, எனக்கு யாரும் உதவி தேவையில்லைப்பா, நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு, ஐ டோன்ட் நீட் எனிவன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். சுயத்தை குறித்து செல்ஃப் சஃபிஷியன்ட், எனக்கு எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனை சார்ந்திருக்காம நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய காரியத்தையே நம்ம சார்ந்திருப்போம். நம்மகிட்ட பெருமை இருக்குது. சிலருக்கு பதவி பெருமை, நமக்கு சில பொறுப்புகள் வரும்பொழுது நமக்குள்ளாக பெருமை வந்து விடுகிறது. ஆண்டவர் நம்மை பணிவிடை செய்தான் வைத்திருக்கிறாரே தவிர நம்முடைய பதவியை வைத்து மற்றவர்களை மிரட்டுவதற்காக வைக்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொல்றார் லூக்கா 22:27, உங்களுக்குள்ளே நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். சிலருக்கு பொசஷன், செல்வ பெருமை என்ற என்னெல்லாம் இருக்கு பாரு, பணம் இருக்குது, அது இருக்குது, இந்த இருக்குது என்று சொல்லி தங்களுடைய காரியங்களை குறித்தே சொல்லுகிறவர்கள். இந்த லவோதிக்கேயா சபைக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. லவோதிக்கேயா சபை ஒரு வெதுவெதுப்பான சபை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வாசித்து பாருங்களேன், 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையுமே இல்லை, ஐ ஹவ் எவ்ரிதிங் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ நிர்பந்தமான ஒரு மனுஷன், நீ என்னது நிர்பந்தி. 17ஆம் வசனத்துல, நீ நிர்வாணியா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, அதை தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பணம் பதவிகள் என்ன செய்யும், it will create a false sense of security.
நமக்கு எல்லாம் பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, தவறான ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உண்டாகும். பேங்க்லலாம் பணம் இருக்குதே, எனக்கு தான் எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவைகளை நம்பி இல்லை, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தேவை, கிருபை தேவை என்று சொல்லி கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில சாதனை குறித்த பெருமை, பிரைட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். இங்கே நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே நேபுகாத்நேச்சார் சொல்றார், நான் கட்டின பாபிலோன் நான்லாம் கட்டினேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சாதித்த சாதனைகள் குறித்த பெருமை, நன்றி இல்லை. ஆண்டவரே இதெல்லாம் உம்மால் உண்டாயிற்றப்பா, உம்முடைய கிருபை, இவைகள் ஆண்டவரே உம்மால் வந்தது என்று சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தரிடத்திலே நாம அர்ப்பணிக்க வேண்டும். அறிவு பெருமை, அறிவு படிப்பு பெருமை. அறிவு என்ன செய்யுமா? இருமாப்பை உண்டாக்குமா. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். சிலருடைய வாழ்க்கையில படிப்பை கொடுத்ததான, அறிவை கொடுத்ததான, மற்றவர்களை காட்டி எனக்கு நல்லா தெரியுங்கிற ஒரு பெருமை இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பெருமை அது ரொம்ப மோசமான பெருமை. நான் மற்றவர்களை காட்டு நல்லா ஜெபம் பண்றேன், நான் கொடுக்கிறேன், எனக்கு அவங்கள காட்டின பைபிள் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்றது. எனக்கு ஆண்டவர் இந்த வரங்களை தந்திருக்கிறார், இது தந்திருக்கிறார். யார் பைபிளை வாசிக்கிறோம்? பரிசேயன். பரிசேயன் வந்து ஆண்டவர்கிட்டே சொல்றான், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், தசோபாகம் கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன். லூக்கா 18 அதிகாரத்தில் பாருங்க, ஆவிக்குரிய பெருமை. அதே சமயத்தில் அதே ஆள்கிட்ட பாருங்க, நீதிமான், மற்றவர்களை பார்க்கல நான் பெரிய சிறந்தவன்கிற பெருமை. நான் மற்றவர்களை பார்க்கும் போல இல்லை ஆண்டவரே, நான் அவங்கள போல இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி 11ஆம் வசனத்தில் லூக்கா 18:11 சொல்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, சுய நீதியின் மேலே வைக்கிற அந்த காரியம். அது மாத்திரமல்ல, அங்கீகாரத்தை விரும்புகிற பெருமை. யாராவது பாராட்டணும், எனக்கு அழைப்பு கொடுக்கணும், என்னை முன்னாடி கொண்டு வைக்கணும், இப்படியே நினைக்கிற. மத்தேயு 6:1 வாசிக்கிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, மனுஷர் பார்க்கும்படியாக, மனுஷர் காணும்படியாக, எல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே உங்களுக்கு என்ன இருக்குது? பெருமை இருக்குது. கருத்து பெருமை. அதாவது நான் சொல்றதா சரி அப்படின்னு சொல்றது, இவர் சொல்றது தப்பு, அவர் சொல்றது தப்பு, நான் சொல்றதா சரி அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட பெருமைகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில சுயாதீனம். எல்லாம் நானே பார்த்துக்குவேன், யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை. சிலருக்கு அனுபவத்தை குறித்ததான பெருமை. சிலர் பாடுகளை குறித்தே பெருமைப்படுவாங்க. நான் எவ்வளோ திரும்ப கர்த்தருக்காக பாடுபடுறேன், நான் பாரு இப்படி அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா. பாடுகளை குறித்தே என்னது பெருமைப்படுற ஆட்கள் இருக்காங்க. இதை காட்டில் இன்னொன்று, தாழ்மையிலே பெருமைப்படுற ஆட்கள் இருக்காங்க. எவ்வளோ தாழ்த்துறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி pride of humility. இது வந்து ஒரு மோஸ்ட் டிசெப்டிவ் ஃபார்மா வருது. அதாவது a person can actually become proud of being humble. தாழ்மையா இருக்கிறதுலே என்னது அவங்களுக்குள்ள இதயத்தில் இருக்கும் ஒரு பெருமை இருக்கலாம். நம்ம ரொம்ப எளிமையானவங்க, அது மற்றவங்கள அவனை பார்த்து சொல்லணும். நீங்க பார்த்துறது நான் எளிமையா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை இப்படிலாம் பாருங்க. அது மாத்திரம் இல்லை, அழகு பெருமை. அழகு அப்படியே இருந்து நிமிக்கிக்கிட்டே போறது. நான் எப்படி தெரியுமா பார்க்க, நான் சாரி கட்டிட்டான், புது சாரி, 4 பேர் சிஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு பக்கத்தில் போய் என்ன காட்டிட்டு இருப்பாங்க பாருங்க. மற்றவங்களை பார்த்து சொன்னால் தப்பு கிடையாது. சிஸ்டர் நீங்க நல்லா ட்ரெஸ் இது எப்படி இருக்கு, ஏன் நான் போட்டிருக்க பவுடர் எப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி அழகை முன்னிறுத்துகிற ஒரு காரியம். சிலருடைய வாழ்க்கையில ஜாதி பெருமை, ஜாதி பெருமை. என்ன ஜாதி தெரியுமா? நீங்களா என்ன ஜாதி? பரிசுத்த. என்னப்பா, எங்க நிறைய பேருடைய ஜாதி எனக்கு தெரியாது. நம்ம எல்லாம் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு திருமணத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யறத பார்க்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாக நம்மை ஆண்டவர் வைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒன்று. அல்லேலூயா. நமக்குள்ளாக ஏற்றத்தாழ்வு கிடையாது. பாருங்க, இப்படி பலவிதமான பெருமைகள். படிப்பு பெருமை, அறிவு பெருமை, அழகு பெருமை, ஜாதி பெருமை, சிலருக்கு ஊர் பெருமை. நான் எந்த ஊருக்காரன் தெரியுமா? என்னது, நான் இந்த ஊருக்காரங்க அப்படிமா. அந்தந்த பெருமைலாம் வந்துச்சு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பலிபீடத்தில் வச்சிடணும். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதுடைய கிருபை. அல்லேலூயா. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னு ஆண்டவருடைய கிருபை. கிருபை. பவுல போய் சொல்றான், நான் மற்ற எல்லாரை காட்டில் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆனால் இதெல்லாம் கர்த்தரால் உண்டாயிற்று. அல்லேலூயா. நீங்கள் அங்கே வாசிக்க முடியும் 1 கொரிந்தியர்ல
பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபை கிருபை என்று யார் சொல்றா? எரேமியா புலம்பல் 3:22 சொல்றாரு. பவுல் அப்போஸ்தலன் எங்கே சொல்லும்போது, நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலேயே இருக்கிறேன் என்று அவர் அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை தான் நம்ம வாழ்க்கையில, பெருமை நம்ம வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எழுப்புதல் நம்முடைய வாழ்க்கையில வராது. நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மனமேட்டிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. மனமேட்டிமை, மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். அது மாத்திரம் இல்ல, 18ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, அழிவுக்கு முன்னானது அகந்தை. பாருங்க, 16ஆம் அதிகாரத்திலே மனமேட்டிமை அப்படிங்கிற வார்த்தை வருது. 19ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மனத்தாழ்மை அப்படின்னு வாசிக்கிறோம். மனத்தாழ்மையாயிருப்பது, மனமேட்டிமை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. மனத்தாழ்மை. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. ஹல்லேலூயா. உண்மையல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பலவான் தன் பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருடைய வாசிங்க, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்திருக்கிற உணர்ந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. உங்க ஐஸ்வர்யம், ஞானம், பலன் எல்லாம் போயிடும். ஹல்லேலூயா. பலசாலி. ஒரு 10 முறை லூஸ் மோஷன் போச்சலாம் தெரியும், எல்லாம் என்ன போயிடும், எல்லாம் பலனா என்ன போயிடும். அப்புறம் போய் ட்ரிப்ஸ் தான் ஏற்றிட்டு இருக்கணும். உன் பலன்லாம் எங்கே போச்சு? பாருங்க, நம்ம பலன்லாம் ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய பலன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் தருகிற நம்ம வாழ்க்கையில கர்த்தரை, ஆண்டவரை எல்லாம் உம்மால் உண்டாயிற்று என்று சொல்லி எவ்வளவு நம்மை தாழ்த்துகிறோமோ கர்த்தர் நம்ம என்ன பண்றார்? ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். வெல்ஷ் ரிவைவல், வேல்ஸ் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. அந்த எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இவான் ராபர்ட்ஸ் என்கிற தேவ மனிதரை கர்த்தர் பயன்படுத்தினார். அவருடைய ஜெபம் எல்லாம் தேவனே ஆசீர்வதியும் என்று அவர் ஜெபிக்கல. He did not pray Lord bless me, he always prayed Lord bend me. என்னை ஆண்டவரே வளைந்தருளும், ஆண்டவரே என்னை வளையும், வளையில வளைஞ்சிரும் ஆண்டவரே, பெண்ட் பண்ண ஆண்டவரே, என்னை bless, bend me and bless the nation. என்னை வளைந்து தேசத்தை ஆசீர்வதின்னு சொன்னார். கர்த்தர் பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற சுயங்கள் உடைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பண பெருமைகள், பதவி பெருமைகள், நமக்கு கொடுத்த எல்லாம் ஆண்டவரால் வந்த உயர்வுகள் கர்த்தரால் வந்தவைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த எல்லாம், வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவர் கொடுக்காத எதை நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய், நீங்கள் பெற்றுக்கொண்டது எல்லாம் கர்த்தரால் உண்டாயிற்று என்று கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சார்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சரி, அவன் முதலாவது எதிரி என்னன்னா இந்த பெருமை. லவோதிக்கேயா சபைக்கு அந்த பெருமை இருந்துச்சு. நான் எல்லாமே இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருமை உள்ளவனா இருக்கிறாய், நிர்பாக்கியம் உள்ளவன், என்னமாக நிர்வாணியா இருக்கிற, நீ குருடனா இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நம்மை தாழ்த்த முடியும்? ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக என்ன பெருமை இருக்குது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அதை ஆண்டவருடைய பலிபீடத்தில் வைங்க. ஆண்டவர் நம்மை உடைக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எப்போ ஒரு காரியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகுதுன்னா, ஒன்லி when we lose our identity, அந்த அப்பத்தை ஆண்டவர் பிக்கும் பொழுதுதான் அது 5000 பேருக்கு ஆசீர்வாதம் வருது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உடைக்கப்படும் பொழுதுதான் நம் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். brokenness is the key to blessedness. அந்த மனிதன் இவான் ராபர்ட்ஸ் அவர் அப்படி ஜெபம் பண்ணாரு. என்ன தெரியுமா நடந்தது? சில மாதங்களிலே 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ஹல்லேலூயா. அவருடைய ஜெபத்தின் மூலமாக அநேக மதுபான கடைகள் மூடப்பட்டது. அங்கே அந்த தேசத்தில் குற்றங்கள் குறைந்தது என்று பார்க்கிறோம். தாழ்த்தி அவர் ஜெபம் பண்ணாரு.
இன்னைக்கு அந்த கிருபைகளை கத்த தருவாராக. ஏசாயா 57:15 வாசிங்க. ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவராக மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறதாவது, உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கிறவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில், ஆங்கிலத்தில் the Lord will revive the lowly and the contrite. யார் தாங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக எழுப்புதலுடைய எதிரி என்னன்னு சொன்னா, அங்க போட்டிருக்கு, என்னாவும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். அப்ப தாழ்த்தாதபடி பெருமை நம்ம வாழ்க்கையில் வருகும் பொழுது எழுப்புதலை பார்க்க முடியும். இரண்டாவது, ஜெபம் பண்ணி. அப்படின்னா எதிரி என்ன? ஜெபமின்மை, பிரேயர்லெஸ்னஸ். ஜெபமின்மை எழுப்புதலின் எதிரியாக இருக்கிறது. ஒவ்வொரு எழுப்புதலுடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஜெபத்தை நம்ம அங்க பார்க்க முடியும். ஜெபிக்கிற மக்கள் இருந்தார்கள். எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாளையங்கிச்சு அவர்களை பார்த்து கேட்டாங்களா, அந்த கொரிய தேசத்தில் இவ்வளவு பெரிய எழுப்புதல் வரதுக்கு காரணம் என்ன? நூற்றுக்கணக்கான கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னாராம், இதுக்கு 3 காரணம் இருக்கு அப்படின்னாராம். there are 3 reasons, 3 keys. சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது, நம்பர் 1 ரீசன் ஜெபம் அப்படின்னாராம். ஜெபம். 2வது ரீசன் ஜெபம். 3வது ஜெபம். ஜெபம் தாங்க இவ்வளவு மக்கள் திரளாக வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஜெபிப்பதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஆகவேதான் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கொரியாவிலே ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர் சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஜெபம், யாரெல்லாம் ஜெபத்திற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு உயிர் மீட்சி ஆண்டவர் தரார், ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தருகிறார். ஜெபமின்மை என்பது ஒரு பாவம். ஜெபமின்மை, ஜெபத்தின் குறைவு ஒரு பாவமாக இருக்கிறது. 1 சாமுவேல் 12:23 சாமுவேல் சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதிருந்தால் பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று சொல்கிறார். பாவம் செய்கிறவனாயிருப்பேன். prayerlessness is sin. உங்க வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாவிருக்கும் என்று சொன்னால், வேதத்திலே சொல்லப்பட்டபடி நாம் ஜெபிக்காமல் இருப்போம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையிலே பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். பாவம் செய்கிறவர்களாக. ஜெபம் இன்னைக்கு எதுக்காக ஜெபம் பண்றீங்க? எப்ப அந்த தேவை இருக்குப்பா, அதுக்காக ஜெபம் பண்றோம். தேவையின் அடிப்படையில் இல்லை, ஆண்டவரை தேடுவதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. பாருங்க, ஜெபமின்மை என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஆண்டவருடைய உதவி தேவையில்லைப்பா, எல்லாம் நானே பார்த்துக்குவேன். ஜெபிக்காதவங்கலாம் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நானே பார்த்துக்குவேன், எனக்கு சமாளிக்க தெரியும் அப்படின்னு தான் என்ன பண்றாங்க, ஜெபிக்காதவங்க தங்க உள்ளத்துல சொல்லிக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கிறவங்க, ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை, உண்மை இல்லாமல் என்னால் செய்ய முடியாது, என் வாழ்க்கையை நான் நடத்த முடியாது, குடும்பத்தை நடத்த முடியாது, சபையை நடத்த முடியாது, ஆண்டவரே நீர் இல்லாதபடிக்கு எனக்கு வாழ்க்கையில வெற்றி இல்லை, நீர் எனக்கு தேவை, நான் ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன். ஜெபம் சொல்கிறது, உண்மை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது. ஜெபிக்காதவர்கள் சொல்கிற காரியம் பிரேயர்லெஸ்னஸ். ஜெபமின்மை என்ன சொல்கிறது? தேவனுடைய உதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய உதவி இல்லாதபடிக்கு ஒன்று செய்ய முடியாது. ஜெபம் இல்லாமல் எழுப்புதலை எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? விதையை விதைக்காம அறுவடையை எதிர்பார்ப்பதற்கு சமமா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா ஜெப குறைவு தான். ஜெப குறைவு. Prayerlessness is the reason for many problems. குடும்பத்தில் பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஜெப குறைவு. அங்கே உங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு அலைந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜெப குறைவு. ஜெப குறைவு. நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு போகும்போது பரலோகத்திலிருந்து தேவ சமாதானம் வருது. நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? அது ஜெப குறைவு. சபையில பிரச்சனை வர்றதுக்கு காரணத்துக்கு ஜெபத்தின் குறைவு. நம்ம வாழ்க்கையில ஜெபம் குறையும் பொழுது பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் ஜெபிக்கும் பொழுது பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். மலை மெழுகு போல உருக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.
ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பசி இன்னைக்கு குறைவதற்கு காரணம் ஜெபமின்மை. ஆண்டவர் ஜெபிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பெந்தெகோஸ்து நாளில் எழுப்புதல் எப்படி வந்தது? 10 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 120 பேர் மேலறையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். திருச்சபையில் எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்தில் எலியா ஜெபம் பண்ணார். ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபித்தார். ஆண்டவர் அக்கினியை கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் அனுப்பினார். அதே போல எலியா ஜெபம் பண்ணாரு. மலையை ஆண்டவர் என்ன பண்ணாரு? தந்தார் என்று பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலை இருக்கும் பொழுது சபை மக்கள் பேதுருவுக்காக போராடி ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. ஜெபம் அவசியம். இன்னைக்கு அநேகர் இன்னும் பிரச்சனையில நீடித்திருப்பது காரணம் நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவுகள் இன்றைக்கு தலை தூக்கி இருக்கிறது. ஜெபம். ஹல்லேலூயா. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அவர் பிரசங்கியார்களுடைய இளவரசன் என்று சொல்வார்கள், பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ். அவர் அந்த நாட்களிலே அவர் ஞாயிற்றுக்கிழமை பேசினார்னா திங்கக்கிழமெல்லாம் அவர் பிரசங்கம் அப்படியே என்ன பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு பிரபலமாக அவர் பிரசங்கம் பண்ணினார். அநேக மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு முறை அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய ஊழியத்தினுடைய ரகசியம் என்ன? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி அப்படின்னு. அந்த கேட்ட ஆளை சபையில் இருக்கிற அடித்தளத்துக்கு கூட்டிகிட்டு போனாராம். பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாராம். அங்கே நூற்றுக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், திஸ் இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த சர்ச் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. அந்த சபை, இந்த ஊழியத்தினுடைய வெற்றிக்கு காரணம் பாருங்க, முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிற, கதறி ஜெபிக்கிற அந்த தேவ ஜனங்கள் தான் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. திருச்சபையில் எழுப்புதல் வரணும்னு சொன்னா ஹல்லேலூயா, ஜெபிக்கிற மக்கள் தேவை. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு முன்பாகவே வந்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாட்டெல்லாம் முடிஞ்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா முன்னாடியே போய் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. நீங்க எப்படி இருக்க போறீங்க? வீட்டில் ஜெபிக்கணும். நேற்றைய தினத்திலேயே ஆராதனைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்யுங்க. ஆராதனை வேலையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். பிரசங்க வேலையிலே ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்வார். ஹெப்ரிடிஸ் என்கிற ஒரு தீவில் எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதலுக்கு காரணம் சரித்திரம் சொல்லுது, 2 வயதான பெண்களாம். அவர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தார்கள். ஆனாலும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார்களாம். பெக்கி அண்ட் கிறிஸ்டைன் ஸ்மித் என்கிற 2 பேர். ஆண்டவர் பாரத்தை கொடுத்தார். ஆண்டவரே எங்க சபையில் ஒரு எழுப்புதல் வரணும், ஆண்டவரே இந்த தீவில் ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். கர்த்தர் ஒரு நாளில் ஒரு தேவ மனுஷனை, டங்கன் கேம்பல் என்கிற ஒரு தேவ மனுஷனை இங்கே கொண்டு வந்து அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அந்த சபையிலும் அந்த தீவிலும் எழுப்புதல் வந்துச்சு. ஹல்லேலூயா. அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல, என்னடா திடீர்னு எழுப்புதல் வந்துச்சு. பல ஆட்களாக இந்த 2 சகோதரிகளும் வயதானவர்கள் அவங்க ஜெபித்த ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம் எழுப்புதலை கொண்டு வரும். நீங்க நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் எப்படி இருக்கிறது? 1 மணி நேரம் கூட விழித்திருத்து ஜெபிக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தனிப்பட்ட வாழ்க்கையில 1 மணி நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும்? பாருங்க, காணிக்கையில தசமபாகம் கொடுக்கிறோம். சபையில் அநேகர் கொடுக்கிறார்கள். ஆனால் நேரத்தில் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்கணும்னா கரெக்டா நீங்க போட்டீங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் வரும். 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட. பாருங்க, நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரம் எடுத்துக்கலாமோ? நேரம் எடுத்துக்கிறீங்க. ஆனா ஜெபிக்க ஏன் நேரம் இல்லை? டிவி பார்க்கறதுக்கு நேரம் இருக்கிறது, என்னது அரசியல் என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, இன்னுமாக என்னது ஷாப்பிங் போனா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்றதுக்கு நேரம் இருக்குது. ஆனா ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஜெபம் ஓட மாட்டேங்குது. எதுக்கு ஜெபம் பண்ணே தெரியல. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவாராக. ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பில் இன்னும் கொஞ்சம் வருமா சொல்றேன். அப்போ ஜெபம் எழுப்புதலுக்கு காரணமா இருக்கிறது. ஜெபமின்மை எழுப்புதலுடைய எதிரியா இருக்கிறது. 3வதாக அங்க போட்டிருக்கு, என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடி அப்படின்னா நாங்க ஜெபம் அப்படின்னு போட்டோம். இப்ப முகத்தை தேடி ஆண்டவர் இங்கே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் கரத்தை தேடி அப்படின்னு போடல. என்னது கரத்தை? நம்ம எல்லா நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய கரத்தை கொஞ்சம் திறங்கப்பா, கரத்தை திறங்கப்பா, என்னது கரத்துல இருந்து ஏதாவது கொஞ்சம் மாறி வழங்குங்கப்பா, அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். we are seeking his hand not his face.
அவருடைய முகத்தை தேடுவதற்கு பதிலாக நீங்க நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? அவருடைய கரத்தை தேடுகிறோம். Many seek God's blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய சுகம், ஆண்டவர் தருகிற நன்மைகள், ஆண்டவர் தருகிற அற்புதங்கள், இவைகளை தான் தேடுகிறோம். ஆனால் தேவனை தேட வேண்டும். என் முகத்தை தேடு. We want God. ஆங்கிலத்தில் சொன்னா many people seek God's favor, God's favor instead of God's face. ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்கு பதிலாக ஆண்டவருடைய உதவியை தேடிட்டு இருக்கிறாங்க. உதவியை ஆண்டவர் உதவி செய்ய ஆயத்தம். ஆனால் நிறைய இடத்துல ஆண்டவரே உங்களுடைய கரத்தை திறந்து ஏதாவது கொடுங்க ஆண்டவரே அப்படிதான் கேட்கிறோமே தவிர, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு வேணும். அதுதான் முகத்தை தேடுகிற அனுபவம். Lord, I need you, I want you, Lord. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் ஒரு எழுப்புதலின் புஸ்தகம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் இந்த 7ஆம் அதிகாரத்துக்கு பின்பாக நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே விசேஷமாக யூதாவிலே நடந்த அநேக எழுப்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசா காலத்து எழுப்புதல், யோசபாத் காலத்து எழுப்புதல், எசேக்கியா காலத்து எழுப்புதல், என்னமாக யோசியாவுடைய காலத்து எழுப்புதல், இப்படி பல வாழ்க்கையிலே நடந்த எழுப்புதல்களை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் மாத்திரம் தேடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை 29 தடவை வருது. எத்தனை தடவை? 29 தடவை தேடுங்கள், தேடினார்கள், தேடினான் அப்படிங்கிற காரியம் 29 தடவை இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் வருது. குறிப்பாக ஆண்டவர் ஆசாவை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 15:2 தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, நீ என் முகத்தை தேடினால், கர்த்தரை நீ தேடினால் அவர் உனக்கு வெளிப்படுவார். அவர் என்ன செய்வாரு? நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், விட்டீர்களானால் விட்டு விடுவார். தேவனுடைய முகத்தை தேடுதல் என்றால் என்ன? What does seeking God's face mean? ஆண்டவருடைய முகத்தை தேடுதல் என்ன? ஏதோ ஜெபிக்கிற அது மாத்திரமல்ல. It is pursuing a close relationship with God. தேவனோடு கூட உறவை நாடுதல். Longing for his presence. ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்தல், ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சித்தல். Making him the supreme desire of our lives. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த உன்னதமான ஆசை நீங்க தான்ப்பான்னு சொல்லுது. ஹல்லேலூயா. பாட்டு பாடுறோம்ல, ஆசை எல்லாம், அதெல்லாம் பொய். நீங்க பாடுறதெல்லாம், நான் பாடுறது தான் சொல்றேன். ஆசையெல்லாம் நீர்தானையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அது காமிக்கணும்ல. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தலை காட்டிட்டு போறீங்க, அப்புறம் எப்படி ஆசையெல்லாம் நீர்தான்? டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில் ஜெபம் பண்றீங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, ஆனா சொல்றதுல ஆசையெல்லாம். அங்க தாவீது சங்கீதக்காரன் சொல்ற 84ஆம் சங்கீதத்துல, 1000 நாளை காட்டில உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது ஆண்டவரே அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். அப்போ மேக்கிங் ஹிம் த சுப்ரீம் டிசையர், நீங்க தான்ப்பா எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவரே பிடிச்சுக்கிறது. ஹல்லேலூயா. நான் போகிற இடத்துல நீங்க வரணும் ஆண்டவரே, உம்மோடு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவரே, வாகனத்தில் போனாலும் பேசுவேன், சைக்கிள் ஓட்டினாலும் பேசுவேன் ஆண்டவரே. ஐ நீட் யூ மோர் தென் எனிதிங் இன் மை லைஃப். தட் இஸ் வாட் சீக்கிங் காட்ஸ் ஃபேஸ் மீன்ஸ். ஹல்லேலூயா. மோசேயை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார், எவ்வளவோ அற்புதங்களை மோசேயை கொண்டு. ஆனால் மோசேயுடைய அந்த வாஞ்சையில் என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ போ, உனக்கு தூதன் அனுப்புங்கிறாரு. தூதன்லாம் அந்த விளையாட்டுலாம் வேண்டாம், நீங்க எனக்கு வேணும். என்னது? நீங்க எனக்கு வேணும். ஐ வாண்ட் யூ லார்ட். ஆண்டவரே இறங்கி வந்துட்டார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அப்புறம் திரும்பி ஜெபம் பண்றாரு. பாருங்க, செங்கடலை பிளந்ததை பார்த்தாரு, தண்ணீர் வருகிறதை பார்த்தாரு, தேவ எல்லாம் பார்த்தவர் தான். அங்கே திரும்ப 33:18 யாத்திராகமத்தில் ஜெபம் பண்றாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்கப்பா, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க. ஷோ மீ யுவர் க்ளோரி. உம்முடைய மகிமையை நாம் பார்க்கணும் ஆண்டவரே. பாருங்க, அந்த தாகம் தாவீதுக்கு இருந்த அந்த வாஞ்சை என்ன தெரியுமா? 27ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் இல்ல 4ஆம் வசனத்தில் 27:4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன். நம்மள என்னத்தை கேட்கிறோம்? ஒன்றை கேட்டா எனக்கு கேட்போம். இல்லை, இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க, ஆண்டவர் ஒன்றை கேளுமா அப்படிங்கிறாரு. சார் ஸ்பெசிஃபிக்காக சில இடத்துல நம்ம கேட்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நீங்கள் எனக்கு தேவை,
நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, உம்மிடத்துல எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. This only do I seek அப்படிங்க, அதையே நாடுவேன், தேவனுடைய சமூகத்தையே நாடுவேன் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் அங்க இருக்கு. 27:8 அங்கே 2 நாளாகமத்தில் சொல்லப்பட்டபடி என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஒருவேளை இந்த வசனத்தை தான் குறிப்பிட்டு சொல்றாரான்னு தெரியல எனக்கு. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. 2 நாளாகமம் 7:14 சொன்னீரே. ஆண்டவரே, இன்றைக்கு 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சர்ச்சில் வந்து சொன்னீரே. ஆனா நான் என் பாட்டுக்கு வேறதான் தேடிதான் இருப்பேன். அப்படி இல்லை. என்ன சொல்றாரு? உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. உம்முடைய முகத்தையே தேடுவேன். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தை தான் தேடுவேன் ஆண்டவரே என்று சொல்லுற பார்க்கிறோம். டேவிட் வாண்ட் God more than God's gifts. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், பரிசுகளை காட்டிலும் தேவனை அவர் விரும்பினார். 63ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. 63:1 அதிகாலமே உம்மை தேடுவேன், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே ஆத்துமா உம்மையிலே தாகமாய் இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததுமான, இப்போ வறண்டதும் விடாய்த்ததுமான இடத்துல நல்லா கவனிங்க. நீங்க என்னத்தை தேடுவீங்க? வனாந்திரம். இட் இஸ் a wilderness. என்னத்தை ஆண்டவரே, நான் எதை தேடுவேன்? சோற தேடுவேன், தண்ணியை தேடுவேன், அப்புறம் ஆண்டவரே ஒரு வசதியை நான் தேடுவேன். ஆனா இவர் சொல்றாரு, இந்த இப்படிப்பட்டவர் சொல்ல, என் ஆத்மா உண்மையில தாகமா இருக்கிறது. My soul thirsts for you. பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை தேடுதல் என்றால் to desire his presence, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறது. To desire his voice, ஆண்டவருடைய சத்தத்தை தேடுதல். To desire his fellowship, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தை வாஞ்சித்தல். To desire his approval, ஆண்டவரே உம்முடைய அங்கீகாரம் எனக்கு தேவை, உம்மை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு எத்தனை பேருடைய இருதயம் சொல்லுதோ அவங்க தான் கர்த்தருடைய முகத்தை தேடுறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது எதை நாம் கண்டுகொள்வோம் தெரியுமா? அவருடைய பிரசனம் நம்முடைய பிரச்சனையை காட்டிலும் பெரியது. அவருடைய சத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்களை காட்டிலும் பெரியது. அவருடைய கிருபை நம்முடைய பலவீனங்களை காட்டிலும் பெரியது என்பதை நாம் கண்டுகொள்வோம். ஹல்லேலூயா. We will discover that his presence is greater than our problems. His voice is greater than our fears. And his grace is greater than our weaknesses. அதை நம்ம கண்டுகொள்வோம் அவருடைய முகத்தை தேடும் பொழுது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார், பிலிப்பி நிருபத்தில் சிறைச்சாலையிலிருந்து எழுதும்போது சொல்றாரு, எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தவர், எவ்வளவோ நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் தன்னுடைய கடைசி நாட்களில் சொல்லும் போது, இன்னும் ஆண்டவரை அறிய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய முகத்தை தேடுதலுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாலிபர்கள் தேட வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு மனிதனை குறித்து 34 2 நாளாகமம் 34 ஒரு இளமையான ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்ட யோசியா 8 வயசுலேயே ராஜாவாயிட்டாரு. 8 வயசுலேயே 16 வயசுலேயே கர்த்தரை தேட ஆரம்பிச்சிட்டாரு. 16 வயதிலே அதே வருஷத்துல 8ஆம் வருஷத்துல அப்படின்னா 16 வயசுல அவர் கர்த்தரை தேட ஆரம்பிச்சாரு. 20ஆம் வயசுல ஆலயத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. பாருங்க, ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு கர்த்தரை தேடும். மூன்றாவது குறிப்பு என்னன்னா மிஸ்பிளேஸ்ட் ப்ரையாரிட்டிஸ். அப்படின்னா தவறான முன்னுரிமைகள். வாழ்க்கையில தேவனை தேடாதபடிக்கு அநேக மற்ற காரியங்களை நாம் தேடிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால் எழுப்புதலை நம்ம பார்க்க முடியாது. தவறான முன்னுரிமைகள், ஆண்டவரை காட்டிலும் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பது, மற்ற காரியங்களை தேடுவது நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் விரும்புகிற எழுப்புதலை நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சபையிலும் பார்க்க முடியாது. தேவனுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவருடைய பிரசனத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு நாம் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால், அவருடைய முகத்தை நாம் தேட அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் எழுப்புதலை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பசி நமக்குள்ளாக தூண்டப்படட்டும். ஹல்லேலூயா. பசி இல்லை, 4 நாள் பசியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போவீங்க, சோர்ந்து போய் வீட்டில் வருவீங்க, டாக்டர்கிட்ட கிளப்பி கொண்டு போவீங்க. அப்போ இதோ பசிக்கவே ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில், சிலருடைய வாழ்க்கையில் பைபிளில் ஒழுங்காக வாசித்தே பல நாட்கள் ஆகுது. டாக்டர்கிட்ட போனீங்களா?
இந்த டாக்டர் இங்கே இருக்கார் பாஸ்டர், எந்த தில்லைநகரில் பைபிள் வாசிக்கிறதுக்கு தான் டாக்டர் இருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு உண்மையில பசி தாங்க இல்லாமல் இருக்குது, எனக்கு பசியை தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே உண்மையில ஒரு பசியை தாங்க. லார்ட் கிரியேட் a hunger for you லார்ட். உண்மையில இருக்கிற பசி எனக்கு தாங்க ஆண்டவரே, உண்மையில் இருக்கிற அந்த தாகத்தை எனக்கு தாங்க. தாவீதுக்கு அந்த தாகத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, பவுலுக்கு அந்த தாகத்தை கொடுத்தீரே, எனக்கு அந்த தாகத்தை ஆண்டவர் தருவீராக. The greatest enemy of revival is being satisfied with yesterday's blessing. அதாவது நேற்றைய ஆசீர்வாதத்திலே திருப்தியா இருக்கிறது தான் எழுப்புதலுடைய எதிரியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படணும், புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும், புதிய மன்னாவினால் போஷிக்கப்படணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆவிக்குரிய பசி நம்ம வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருக்கிறோம்னா என்ன அடையாளம் தெரியுமா? ஜெபிப்பதற்கு ஒரு வாஞ்சை இருக்கும், வேதத்தை நேசித்து கொண்டிருப்போம், ஆராதிக்கணும்னா ஒரு 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 ஆவல் நமக்கு உண்டாயிருக்கும், ஆத்துமாக்கள் மேலே ஒரு பாரம் இருக்கும், பரிசுத்தமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கும். இதெல்லாம் இருந்துட்டாலே நீங்கள் பசியோடு இருக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் சொன்ன காரியம் எது குறைவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஐசியூவில் கொண்டு வச்சுருவாங்க. அப்புறம் என்ன நிலைமை ஆகுது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஜெபிக்கிற வாஞ்சை, வேதத்தின் மேலே ஒரு 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 அன்பு, ஆராதிப்பதிலே ஒரு வைராக்கியம், ஆத்துமாக்கள் மேலே ஒரு பாரம், பரிசுத்தத்தின் மேலே ஒரு வாஞ்சை, இது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிராக இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன இருக்கீங்க? எத்தனை பேர் உயிராக இருக்கீங்க? சில எப்படி இருக்கீங்க? உயிர் குற்று உயிராக இருக்கிறேன், குற்று உயிராயே இருக்கிற, செத்த மாதிரியும் தெரியல, உயிரோடு இருக்கிற மாதிரியா தெரியல. பைபிள் ஒரு நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், ஒரு சபையை குறித்து போட்டிருக்குது, உயிரில்லவர் என்று பெயர் பெற்றோம், செத்த உயிர் இருக்கிறது ஆனால் என்ன இல்லை, இந்த கோமாவில் இருப்பாங்க பார்த்தீங்களா ஆட்களே, உயிர் இருக்கும் உயிர், ஆனால் என்னால செயல்பாடாக இருக்கும், அப்படியே அசையாமல் உட்காந்துருக்கும். வெஜிடபிள் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் படுத்து படுக்கையே இருப்பாங்க, அசைய மாட்டாங்க, எல்லாம் பெட்டிலே தான் இருப்பாங்க, ஒன்றுமே கையை நடக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம், உயிர் இருக்குது மாதிரி காட்சிக்கிறோம், ஆனால் என்ன இல்லை, செயல் ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் செயல்பாட்டிலே கர்த்தர் நம்ம எழுப்புதலை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அனல் உள்ளவர்களாகி கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆண்டவருடைய நாம நம்மளமாக மகிமைப்பட, தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை இன்னும் அதிகமாக பெருக, தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அப்போ பெருமை முதல் எதிரி, இரண்டாவதாக ஜெபமின்மை, மூன்றாவதாக தவறான முன்னுரிமைகள், தேவனுடைய முகத்தை தேடாத மற்ற காரியங்களை உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் எழுப்புதலை நம்ம பார்க்க முடியாது. கடைசியாக persistent sin, நம்ம வாழ்க்கையில் பாவம் உள்ளே இருந்துகிட்டே இருக்குன்னா நம்ம எழுப்புதலை பார்க்க முடியாது. அங்கே போட்டிருக்கு 2 நாளாகவும் 7:14 வாசிக்கிறோம், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பொல்லாத வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள் நம்ம வாழ்க்கையில உண்டாயிருக்கும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில எழுப்புதலை பார்க்க முடியாது. பாவம் என்று சொன்னால் sin not only breaks the law of God, ஆண்டவருடைய சட்டத்தை மீறுவது மாத்திரம் இல்ல, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது he breaks the heart of God, தேவனுடைய இதயத்தை உடைக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு எழுப்புதலை பார்க்க முடியாது. மனம் திரும்புதல் இல்லாதபடிக்கு, இல்லாவிட்டால் தொடர்ச்சியான பாவம் பொருட்கள், இல்லாவிட்டால் அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே இருந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையிலே பாவத்தை எழுப்புதலை பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் ஆக்கான் செய்த பாவத்தின் மூலமாக ஒரு பெரிய தோல்வியை இஸ்ரவேல் ஜனங்களே சந்தித்தார்கள். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற one man's hidden sin, ஒரு மனிதனுடைய பாவம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவ மன்னிப்பை, மனம் திரும்புதலை தருவாராக. மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பாவம் அழிவை கொண்டு வந்தது. பாருங்க, பாவம் என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய இடத்துல கொலை செய்கிறது, இதுதான் நம்ம பெரிய பாவம் நினைக்கிறோம், கொள்ளடிக்கிறது. ஆனால் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில பொறாமை, அது யாரையும், உங்களே என்ன பண்ணுது, பொறாமை. யாருக்கெல்லாம் பொறாமை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கேன்சர் இருக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. என்ன இருக்குது? போன் கேன்சர். என்ன கேன்சர் அது? என்ன கேன்சர்? பொறாமையோ? சொல்லுங்க.
எலும்புருக்கி அப்படின்னா எலும்பை உருக்கிட்டே இருக்கும். போன என்ன பண்ணும், அப்போ பொறாம வந்துருச்சுன்னா உள்ள என்ன வந்துருச்சு, அப்போ அதை டீல் பண்ணணும். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கசப்பு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கசப்பு. இதெல்லாம் விட வேண்டிய பாவங்கள். நான் என்ன கொலை செஞ்சிட்டேனா, கொள்ளை அடிச்சிட்டேனா, அப்படி இல்லை, இதெல்லாம் பாவங்கள். நம்ம வாழ்க்கையில நீங்கள் பல தவறான காரியங்களை வெளியரங்கமாக செய்யாமல் இருக்கலாம், ஆனால் எத்தனை பேரை கொடுத்து பேரை கெடுக்கிறீங்க. காசிப்பிங், காசிப்பிங், முதுகுக்கு பின்னாடி பேசுறது, குறை சொல்றது, புறங்குறது. போன வாரத்தில் எத்தனை பேர் புறங்குறி இருக்கிறீங்க? 2 பேர் சேர்ந்தாலும் யாரை பற்றி பேசுகிறோம்? 3வது ஆளை பற்றி தான் பேசுகிறோம். அந்த அவர் பார்த்தீங்களா, பாஸ்டரை பார்த்தீங்களா, அப்படி தான் அடுத்த பேர். அவரை பார்த்தீங்களா, என்ன செஞ்சா தெரியுமா, இப்படி தான் பேசுறது, புறங்கூறுதல். நம்ம வாழ்க்கையில் புறங்கூறுதல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த காசிப்பை பற்றி ஒரு ரொம்ப சிம்பிளான பெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? He who gossips to you will also gossip about you. உங்கள்கிட்ட வந்து புறங்குறவன் நிச்சயமா உங்களை பற்றி 4 பேர்ட்ட பேசியே தீர்வான். என்ன பண்ணுவான்? பேசுவான். பண்ணா நீங்கள் எவ்வளோ கேட்டுக்கிறீங்களோ அதை சந்தோஷம் கேட்பீங்க. அவன் உங்களை பற்றி 4 பேர்ட்ட, அடப்பாவி இப்போ தான் 4 அவனை பற்றி பேசுகிறேன், இன்னைக்கு என்ன பற்றி. அப்போ பாருங்க, he who gossips to you will always gossip about you. உன்னை பேசுவார்கள். ஆகவே நம்ம வாழ்க்கையில நாமும் புறங்குறக்கூடாது, புறங்குறவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. மன்னியாமை, இதெல்லாம் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நம்ம மனம் திரும்பணும் கர்த்தர் விரும்புகிறாரு. மனம் திரும்ப வேண்டும். கசப்புகள், பொறாமைகள், பண ஆசை நமக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்ற தான் தேவன் விரும்புகிற அந்த ஒரு அசைவை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பின ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆள் இல்லை, எல்லாருமே திரும்பினாங்களாம். எந்த ஊர்ல? நினிவே பட்டணத்தில். வாசிங்க, யோனா 3ஆம் அதிகாரம். யோனா 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. இந்த நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் தெரியுமா? இந்த நினிவேயை குறித்து 2 புஸ்தகத்தில் பைபிள் வாசிக்கிறோம். ஒன்று யோனா, இன்னொன்று நாகும். இன்னொன்று நாகும் புஸ்தகம். இந்த நாகும் தீர்க்கதரிசியும் நினிவேக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த யோனாவும் போய் நினிவேக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு. நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நாகும் 3:1 இரத்தப்பழிகளின் நகரம், பிளட்டி சிட்டி. இந்த நகரம், இந்த நினிவே பட்டணம் ஒரு இரத்தப்பழிகளின் நகரம். அது கொடுமையினாலும் வஞ்சகத்தினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. கொள்ளை என்ன செய்தான்? ஓயாமல். இப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அங்கே போய் சொல்றாரு, 40 நாட்கள் இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற செய்தி போகிறது. என்ன நடக்குது வாசிங்க. நீங்க அங்கே 3ஆம் அதிகாரத்தில் முதல்ல 10ஆம் வசனத்தை வாசிங்க. மைக்ல வாசிங்க, மைக்ல. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியையை பார்த்து, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியையை பார்த்து, தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணாங்களா? திரும்பினார்கள். யாரெல்லாம் பாத்தீங்கன்னா மேல வாசித்தீங்கன்னா, ராஜா முதற்கொண்டு 5ஆம் வசனத்துல பாருங்க, நினிவேலுடைய ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டெடுத்துக் கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ராஜா தானும் தன் பிரதானிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருகங்கள், மாடு, ஆடு எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு மனம் திரும்புது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினிவேல ஒரு எழுப்புதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. 1,20,000 பேர் உள்ள அந்த பட்டணத்தில் கர்த்தர் எல்லாரும் மனம் திரும்பினார்கள். வசனத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஆண்டவரே, எங்கள் பாவத்தை மன்னிப்பீராக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்புகள், வஞ்சகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பீராக என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை என்ன பண்ணாரு? ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது எழுப்புதலை ஆண்டவர் தர்றார். ஹல்லேலூயா. டெய்லி உங்களுக்கு ஒரு டிவோஷன் அனுப்பிட்டு இருக்கிறேன் எழுப்புதலை குறித்து. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? அதை அப்படியே கொஞ்சம் அமைதியாக வாசிக்கணும். அப்படியே டபக்குன்னு வாசிட்டு போகக்கூடாது. அதை வாசித்து, ஆண்டவரை என்னோடு பேசுங்க, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், ஆவிக்குரிய புரட்சி வரணும், ஆவிக்குரிய எழுப்புதல் என்று வாழ்க்கையில் வரணும், ஆவிக்குரிய மாற்றம் என் வாழ்க்கையில் வரணும். ஆண்டவரை நிர்விசாரங்கள் போகணும், வெதுவெதுப்புகள் போகணும். நல்லா கவனிங்க. இப்படியே இருந்துட்டு போனால் நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லுகிற காரியம், நீ வெதுவெதுப்பா இருந்தால் உன்னை என்ன பண்ணி போடுவேன் பாருங்க. ஆண்டவர் சீரியஸா இருக்கார். இப்படியே நான் தான் போறேனே, சர்ச்சுக்கு போறேனே, காணிக்கை கொடுக்குறேனே,
நான் தான் இந்த டெய்லி 5-10 நிமிஷம் ஜெபம் பண்றேனே, இது காட்டில என்ன செய்யலாம் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டவருக்காக அனலா இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களா இருக்க வேண்டும், ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை பரலோகத்திற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே அடுத்த 10 வருஷத்துல நீங்க எத்தனை வீடு கட்டுவீங்க, எத்தனை தேசத்துக்கு போவீங்க என்பது அல்ல, நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் சபையிலே உங்களை வைத்து ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்களுடைய கையிலே கொடுத்து உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். The Lord is preparing you for eternity. நித்தியத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே இந்த பூமிக்குரியவைகளே வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, இம்மைக்காகவே நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சொன்னால் நீங்க மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் பரிதபிக்க 19ஆம் வசனமா 19ஆம் வசனம், பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். இப்ப நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு எதுக்கே எழுப்புதல் 4 பேர் பெற்று போடல, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆவியிலே அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெதுவெதுப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இந்த பசி இருந்துகிட்டே இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய பசி நம்ம வாழ்க்கையில தணிந்து போய்விட்டது என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில விபரீதங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடும். நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்தை அதிகமாக கவனிக்கணும். ஹல்லேலூயா. சரீரத்தை கவனிக்கிறீர்கள், உங்களுடைய மற்ற காரியங்கள்லாம் கவனிக்கிறது போல இன்னைக்கு ஆத்மா அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்குது. லாரியில் எழுதி போட்டிருப்பாங்க, தினமும் என்னை கவனி. பெட்ரோல் எங்க மோசம் போய் அங்கே நின்றோம் பாதி வழியில். அப்போ உங்க ஆத்மா உங்களை பார்த்து டெய்லி சொல்லுது, சொல்லாமே சொல்லுது, தினமும் என்ன பண்ணு, கவனி. இங்க பாவம் ஒட்டிட்டு இருக்க, அதை நீக்கி விடு. அங்க என்னது கார்பரேட்டர்ல இன்னும் அடைச்சிட்டு இருக்குது, அதை என்ன பண்ணு, அடக்கி தள்ளி விடு. அப்போ நம்ம ஆத்மாக்குள்ள ஏதோ ஒன்று இருந்தா தேவனுக்கு பிரியம் நடக்கணும். இந்த ஆத்மா ஆண்டவர் மேலே ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு உமது வசனத்தின்படி என்ன பண்ணுங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஏன் இந்த மாதத்தை ஆண்டவர் எழுப்புதல் மாதமா தந்திருக்கிறாரு? நம்ம வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் உண்டாகணும், ஒரு மாற்றம் உண்டாகணும். ஹல்லேலூயா. இருக்கிற நிலைமையிலே நம்ம போகக்கூடாது, நமக்குள்ளாக ஒரு அக்கினி பற்றி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு அனல் வர வேண்டும், தேவனுக்காக வைராக்கியம் வர வேண்டும். ஆண்டவரை பிடிச்சிட்டோன்னு சொல்லுங்களேன், கர்த்தர் இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவைகளை சந்திப்பார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக நடத்தி தருவார். தேவனுடைய பலத்த கரத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். உங்களுடைய ஞானத்தினாலே, உங்களுடைய பலத்தினாலே, உங்களுடைய திறமையினாலே, உங்களுடைய பணத்தினாலே, உங்களுடைய பதவியினாலே, உங்களுடைய சகலவிதமான செல்வாக்கினாலே நீங்கள் செய்ய முடியாததை ஆண்டவர் தம்முடைய கரத்தினாலே செய்வார். ஹல்லேலூயா. தம்முடைய கரத்தினாலே செய்வார். செங்கடலை பிளக்க முடியுமா? யாராலும் முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்காக செய்கிறார். ஆண்டவர் அறியாத வழிகளை நமக்காக திறப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்கிறது, மறுபடியும் நம்ம உயிர்ப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த எழுப்புதலின் 4 எதிரிகள் நம்ம வாழ்க்கையில வருவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பெருமையை மேற்கொள்ள வேண்டும், தாழ்மையை தரித்து பெருமையை மேற்கொள்ள வேண்டும், ஜெபமின்மையை குறைத்து ஜெபத்தை அதிகரிக்க வேண்டும், உலகத்தின் காரியங்களை தேடுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். மாத்திரமல்ல, இதயத்தில் இருக்கிற பொல்லாத காரியங்களை விட்டு நம்மை விலக்கி ஆண்டவருடைய சமூகத்திலே பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 சொல்லிட்டு ஒரு 3 ஆசீர்வாதம் சொல்றாரு. 3 அவர் செய்வேங்கிறாரு. நீ இதை செய்யி, நான் ஒரு 3 காரியம் செய்வேன். என்ன செய்வேன்? முதல்ல, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு நான் கேட்பேன், அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். ஹல்லேலூயா. I will forgive, I will heal, I will hear அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் சேமத்தை தருவார். சேமம் அப்படின்னா ஒரு ஹீலிங் ஆண்டவர் தருவார், ஒரு ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீங்க ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், சங்கீதம் 85:6, என்னை மறுபடியும் உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பீராக. இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு போகட்டும், பெருமை போகட்டும், ஜெபமின்மை போகட்டும், தவறான முன்னுரிமைகள் நம்ம விட்டு அகன்று போகட்டும், தொடர்ச்சியான அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம். நம்ம இன்னும் எவ்வளவாக தாழ்த்த முடியும்? ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, கிருப கிருப கிருபனே சொல்லிட்டு இருங்க. ஹல்லேலூயா. தாழ்த்த தாழ்த்த கிருபையை சார்ந்து கொண்டே இருக்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா?